இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்னா தம்பி போமா அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சாட்டை துரைமுருகன், பாரிஸ் ஆலன், சவுக்கு சங்கர் இவங்க 3 பேர்த்த வச்சும் ஒரே வீடியோவை பார்க்க போகிறோம். 3 பேருக்கு தனித்தனியாக வீடியோ போடலாம் தான் பிளான் இருந்தது. ஆனால் ஒருத்தருக்கு தனி வீடியோ போட்டு ரொம்ப ஜவ்வா இழுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரே வீடியோ போடலான்னு பிளான் பண்ணிட்டேன். உங்களுக்கு அரசியல் சார்ந்த பொலிட்டிக்கல் பேஸ்ட் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறக்காக தான் பொலிட்டிக்கல் கண்டென்ட்ல ட்ரை பண்ணுறேன். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் இது வரைக்கும் இது நம்ம சொன்னதே இல்லை. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் சொல்கிறேன், இது வரைக்கும் தக்லீஃப் சேனல் இந்தியாவில் எதுவுமே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டு நான் பார்க்கல. அதனால நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் தக்லீஃப் சேனல் 1 மில்லியன் தொடக்கூடாது? கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு, இருந்தாலும் ட்ரை பண்ணல ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. அப்புறம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேர் இந்த வீடியோஸ்ல இன்ஸ்டாகிராம் ரொம்ப நாள் அனுப்பி இந்த வீடியோ போட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல இருக்க எல்லா கருத்துக்களுக்கும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் பண்ணா மட்டும் பாருங்க. இவங்க வீடியோஸ்லாம் நான் ரெகுலரா ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ கான்டாக்ட் எதுவும் மிஸ் ஆகி தப்பா போச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போலாமா? ஓகே, இப்போ நம்ம முதல் தக்லீஃப் சாட்டைக்கிட்ட இருந்தே போயிடலாம். கமெண்ட்ல போடுற மாதிரி இவருக்கு சாட்டைன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக சேட்டைனே பேர் வச்சிருக்கலாம். இப்படி பேசுறதுக்கு இவர் எத்தனை தடவை உள்ள போயிட்டு வந்தாருன்னு தெரியல. வெளியே வந்து இப்படி தான் பேசிட்டு இருக்காரு. கருணாநிதி மாதிரி ஒரு பூச்சி உள்ள போயிடுச்சு. நினைச்சு கூட பாத்துக்க மாட்டான். தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கு, அங்கே தஞ்சை பெரிய கோயில்னு ஒண்ணு இருக்கு, அங்க கூடங்குளம் அணு உலைன்னு ஒண்ணு இருக்கு, இல்ல அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேர்விழா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு 10 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. இந்த நேரத்துல வந்து ஏதாவது பாகிஸ்தான் அசம்பாவிதம் பண்ணா என்ன பண்றான்? வாயில மண்ணெண்ணி போடுங்கடா. போர் கொடுத்த பீதியை ஏத்தி ஒருத்தன் போடுறாங்க. பாகிஸ்தான் வந்து 2850 கிலோமீட்டர் தமிழ்நாடு. அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை ஏவனானா நேரா வந்து சென்னையில அண்ணா நகர் விழுந்தான். வேதியில போவேன், அங்கதான் ஆபீஸ் வச்சிருக்கேன். அண்ணா நகர் விழுந்தான், வேதியில போவேன், அங்கதான் ஆபீஸ் வச்சிருக்கேன். இந்த வீடியோ பண்ணும்போது ஒன்று நோட் பண்ணேன், மனுஷன் பல தடவை உள்ள போயிட்டு வந்திருக்காரு. எதுக்காக பெருசா நான் நோட் பண்ணல. ஆனா இந்த வீடியோ பண்ணும்போது அதுக்கும் பதில் கிடைச்சிருச்சு. ஊடகத்துல உட்காந்து கருணாநிதி நீங்க கட்சி தம்பி ஒருத்தன் பேசும்போது கருணாநிதி பேசாதீர்கள், கலைஞர் என்று பேசுங்க. பேரை கூட சொல்லக்கூடாது. கருணாநிதி சொல்ற கருணாநிதியா? கருணாநிதிங்கிறது ஆகச்சிறந்த கெட்ட வார்த்தை போல இருக்கு. நீங்க யாரையா திட்டணும்னா யாராவது அப்படிலாம் திட்டாதீங்க. கருணாநிதி கருணாநிதி அப்படி திட்டுங்க. கருணாநிதி கருணாநிதி இல்ல கருணாநிதி கருணாநிதி அப்படி திட்டுங்க. ஏன்னா கருணாநிதியை கெட்ட வார்த்தையை பேசுறாங்க. இல்ல கருணாநிதி ஏழியில போ கருணாநிதி. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, கருணாநிதிங்கிறது தப்பான வார்த்தை நம்ம சொல்றோம். அப்படி கருணாநிதி கருணாநிதி ஏன்னா கருணாநிதியை கெட்ட வார்த்தையை பேசுறாங்க. இல்ல கருணாநிதி ஏழியில போக. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா 2017 நினைக்கிறேன், ஆகஸ்ட் 7 நினைவு இருக்கு, தமிழ் செத்து போச்சுட்டான். நான் பதறி அடிச்சுக்கிட்டேன். அண்ணனுக்கு பொண்ணு போட்டானே, என்னென்ன நம்ம கட்சி நடத்துறது எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு என்னப்பா சொல்ற? நம்ம எதுக்காக உழைச்சோமோ அது வீணாயிடுச்சு என்னப்பா சொல்ற? தமிழ் செத்து போச்சாம அட எடுபட்ட போயிட தமிழ் சாரோடா செத்துக்கிட்டாங்க. ரொம்ப தைரியசாலிப்பா. ஏதோ பாடினார், கவிதை எழுதினார். உண்மையிலே ஒரு அறிஞர் தான், ஒரு பேரறிஞர் தான். என்ன தன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் இந்த குடும்பத்துக்கு பயன்படுத்தினார். எங்க திருடுறது முக்கியம் இல்லைங்க, திருடல மாட்டிக்காம திருடுறது முக்கியம். தப்பு செய்யறது முக்கியம் இல்ல, தடை இல்லாம செய்யறது எவ்வளவு பெரிய டேலண்ட். அம்மையார் சசிகலாவும் ஜெயலலிதா அவர்களும் 66 கோடிக்கு ஊழல் பண்ணிட்டு 4 வருஷம் அந்த அம்மா போயிட்டு பத்தி உருட்டு வந்திருக்கு. சசிகலாமா சின்ன தாய், புரட்சி தாய், தெய்வ தாய் போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வீரத்தாய் வெறும் 66 கோடிக்கு 4 வருஷம். எங்க ஆளு 1967 ஆரம்பிச்சு 2016 உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை ஆயிரம் கோடி. ஆசியாவுடைய 2வது பெரிய பணக்காரன்றாங்க. சன் டிவி, கலைஞர் டிவி, கே டிவி, ஆதித்யா டிவி, சூர்யா டிவி, உதயா டிவி என்று எத்தனை பத்திரிகைகள், எத்தனை கோடி, எத்தனை வீடு, எத்தனை பொண்டாட்டி, எத்தனை பிள்ளை, எத்தனை மெட்ராஸ் சென்ட்ரல் பரிதாபங்களே ஒரு 100 மடங்கு இருந்தா இப்ப இருக்கும். அந்த வீடியோக்காக இவர் தூக்கி உள்ள வைக்கலாங்கிற மாதிரி அப்படி பண்ணி வச்சிருக்காரு. நான் உங்களிடத்திலே எதையும் வாங்க வரவில்லை அண்ணா, கொடுக்க வந்தேன். எதை கொடுக்க வந்தாய்? உங்களிடம் இரவலாக பெற்ற இதயத்தை கொடுக்க. நான் எப்படா உனக்கு இதயத்தை கொடுத்தேன்? துறண்ணா இப்ப நீங்க அண்ணாதுரை, நீ எம்ஜிஆர் வயசு பேசுற.
கட்டி காத்த அவரு உட்காந்துருக்காரு ஒரு கட்டுப்பாடு இப்போது எப்படி இருக்கிறது? அது திமுகவில் இன்று தட்டுப்பாடு. பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு ராவு காலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதே இல்லை. அப்படி என்றால் சுயமரியாதை. சட்டையை கிழித்தால் கிழிந்த சட்டையோடு சென்று கவர்னரிடத்திலே மனு கொடுப்போம். பெண்களை உன் கண்கள் போல பாப்பாயே, பெண் விடுதலை இப்போது எப்படி இருக்கிறது? தலையிலே தேய்ப்பதற்கு எண்ணெயும் சீவுவதற்கு சீப்பும் வாங்க வக்கற்ற ஒரு ஏழை தாயின் மகள் தேசிய கட்சியின் தமிழ்நாட்டு தலைவராக வளர்கிற அளவிற்கு பெண் விடுதலை போற்றப்படுகிறது. அப்படி என்றால் தமிழ்மொழி கனிமொழி தெரியும். அது யாரு தமிழ்மொழி? அந்த கட்சி இப்ப எப்படி இருக்கு? கூவத்தூர் தெரியுமா? சோழர்கள் சண்டையிட்ட இடமா? இல்லை, எடப்பாடி மண்டியிட்ட இடம். அப்ப இந்த கர்நாடகா தான் ஆள்றானுங்களா? ஆம், அவர்கள் தான் ஆளுகிறார்கள். முதலமைச்சர் ரெண்டுமே மண்டு. ஒன்று முட்டா பீஸு, இன்னொன்று முரட்டு பீஸு. ஒருவர் கம்ப ராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலார் என்கிறார். இன்னொரு அமைச்சர் சன்னுக்கே சன்கிளாஸ் போடுகிறார். ஐயோ, இவன் ஆடி பாடி வளர்த்த கட்சியை இப்படி அந்தர சந்தலையாக ஒதுக்கி விட்டார்களே. காரை வச்சிருக்க சுப்ரசுந்தரி மாதிரி இவன் கட்சியை யார் வச்சுக்கானே தெரியலையே. இன்னும் நிறைய இருக்கு இவர் பண்ண சம்பவங்கள்லாம். கடைசியில் ஒரு 2 வீடியோ பார்ப்போம். இப்போ நம்ம பாரிசாலனை பற்றி பார்க்கலாம். நீ டியூடன் வைக்கிறதுக்கு பதிலா ஒரு பேசிக் ஒன்லைன் சொல்லுங்க பாரி. குப்பைங்க. வெளிநாடுன்னு சொல்லும். வெளிநாடு தான் ஏங்க. வெளிநாடு போயிருந்துச்சுன்னா இவன் பெங்களூர்ல இருக்கான், இவங்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, காதல் கிடையாது, காஜி. ரெண்டுமே காக்கான் தானே ப்ரோ ஆரம்பிச்சு. பொண்ணோட உயிரை காக்குறதுக்காக. எந்த உயிரை? அந்த மானங்கிட்ட உயிரை. ஒரு ஆணை கக், அது எப்படி சொல்றது? அதான் சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேல என்ன? வித் ஹோல்டு. இந்த ஹானர் கில்லிங்கிற ஒரு கான்செப்ட் இது வைக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்றேன், முதல்ல அந்த பொண்ணுக்கு ஹானர் இருக்கா? இந்த படத்துல என்ன ஹானர், என்ன கில்லிங்? இதுல படத்திற்கு டியூட் என்று பெயரை வைப்பதற்கு பதிலாக டூ என்று வச்சிருந்தீர்கள் என்றால் படத்துடைய கருத்திற்கும் இந்த இயக்குனருடைய கருத்தியலுக்கும் டூ அப்படின்னு ஒரு ரேங்கிங். எல்லாரும் ஒரு ப்ராப்ளம்ல காமனாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா இவர் மட்டும் அந்த வித்தியாசமான ஆங்கிள் இருந்து பார்ப்பாரு. அந்த மூளை சரியாக உணர்ந்து கொள்ளாத அளவிற்கு வன்முறையை புத்தியில ஏத்தி விடுறது மதுதான். ஒரு வயசான ஆளு இன்டர்நெட் ட்ரெண்ட் ஆனது நான் பார்த்தேன். ரோட்ல உட்காந்துருக்காரு, பஸ் வந்துகிட்டு இருக்கு. பஸ் வந்து பக்கத்துல இருந்து பிரேக் அடிக்கிறான். பிரேக் அடிச்சு அந்த பஸ்ஸை முத்தம் கொடுத்து எந்திரிச்சு போறாரு ஒரு வயசானவர். பக்கத்துல ஒருத்தர் வந்து பட்டு பட்டு அடிக்கிறாரு. இது வந்து வைரல் ட்ரெண்ட் ஆகுது அந்த வீடியோ. ஒரு பஸ்ஸை எதிர்த்து உட்காரணுங்கிற அளவுக்கு அவர் வீரரா? அவர் அவ்வளோ பெரிய தைரியசாலியா? அதெல்லாம் கிடையாது. உள்ள இறங்கி இருக்கக்கூடிய கருணாநிதி பேசிக் கொண்டிருக்கிறது, சாரி மது பேசிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஊடகங்கள்ல மாணவர்கள் ஸ்கூல் பசங்க கூட மது பாட்டில் வாங்குகிறார்கள் சொல்லி டாஸ்மார்க் வாசல்ல யூனிஃபார்மோட நிக்கிற போட்டோஸ் வந்திருக்குல்ல. பெண்கள் வாங்குறாங்கன்ற வீடியோ வாங்குறாங்க. அது இல்ல, அவங்க வந்து பெரியாரி அலோவ் பண்றாங்க கடையில, அதான் தப்பு. வந்து அதுல வேணும். சோ அதுல போய் அவங்க மது கடைகள் வாங்குறாங்க, மதுல இடஒதுக்கீடு அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் அவர்களுடைய கோட்பாடு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல அரசுனா ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒருத்தர் வந்து மது வாங்கிட்டு இருக்கான், அவனுடைய ஐடி ப்ரூஃப கேளு. வெளிநாடுகள்ல எல்லா நாடுகளும் இருக்குல்ல, வெளிநாடுல கேரளாலே இருக்கு. ஐடி ப்ரூஃப்லாம் யாரும் வாங்கிட்டுலாம் வாங்குறது இல்ல. அவன் ஜட்டியோடய வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அவன் என்ன ஐடி ப்ரூஃப் எங்க வச்சிருப்பான்? இருந்தாதான் கொடுக்கணும். இப்ப கூட நிறைய நடிப்புலாம் நடிக்கிறாரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இப்ப கூட ஒரு படத்துல வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் படம் தானே, படக்காட்சிகள் தானே அது போராட்டம். உண்மையான போராட்டம். உண்மையான போராட்டமா? ஒரு நாள்ல முடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த போராட்டத்தை. உண்மையான அது அவங்க தாத்தாவுடைய வழியில 1 மணி நேரத்தில் முடிப்பது. இவர் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். இவர் 1 நாள் வரைக்கும் நடத்திருக்காரு. அந்த அளவுக்கு எல்லாம் பட்டினி கிடக்கூடாது, ரொம்ப ஆபத்து. அவரோட தொண்டர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பக்கத்துல பஃப் கடையெல்லாம் காலி ஆயிடுச்சாமே. 1 மணி நாள் வரைக்கும் நீங்க உண்ணாவிரதம் இருக்கலாமா? உங்க தாத்தா போல நீங்க என்ன பண்ணணும்னா மத்தியான சாப்பாட்டுக்கு முன்னாடி நீங்க உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கணும். கட்சித்தீவு வந்து கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது தான், கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தான் எடுத்து புடிங்கி கொடுத்தது. அந்த கூட்டணி ஆட்சிக்கு எதிராகவே அந்த ஒரு சொல்லுவாங்க, இருக்கும் மேடையிலேயே இருக்கும் இடத்திலேயே மேடை விட்டு மேடை தாவக்கூடிய திறமை படைத்தவர் நாங்கள் தாங்கிற அந்த கான்செப்ட்ல காங்கிரஸோ கட்சியை மீட்காது நீங்க நினைக்கிறீங்க. புடிங்கி கொடுத்ததே அவங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மீட்காதுன்னு பேசிக்கிறீங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நமக்கு மர உரிமை இல்ல, கச்சத்தீவு வந்து நம்முடைய சொந்தமான இடமே இல்லைன்னு சொல்லி. எப்படி இடம் இல்ல? ஏண்டா உனக்கே சொந்தம் இல்ல அப்படின்னா நீ ஏன்டா எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி வருமா வராதா? சரி, உங்க பகுதியிலே இல்லைன்னா இப்படி என்ன மைத்துக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி வந்து பொதுமக்கள் கேட்கறாங்க, மீனவர்கள்.
நீங்க இங்க வாக்குறுதிகள் கொடுக்க கூடாது இல்ல, என்ன செய்ய முடியல? என்ன கச்சத்தீவை மீட்போம்ன்ற வாக்குறுதி கொடுத்ததே இல்லையா திமுக? ஒரு மத்தியில் அதிகாரம் கிடைச்சா அதை அவங்க செய்யலாம். யாரோட அதிகாரம் கிடைச்சா? மத்தியில ஒரு வேலை எந்த கட்சியோட அதிகாரம் கிடைச்சா? காங்கிரஸோட. எந்த கட்சி கொடுத்துச்சு? காங்கிரஸ். எந்த கட்சி கொடுக்கும்போது அவங்களால தடுக்க முடியல? அதே காங்கிரஸ். கேட்கறவனுக்கு கேன் பை நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தா எரிச்சல் வருதா இல்லையா? கேட்கறவனுக்கு கேன் பை நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தா எரிச்சல் வருதா இல்லையா? எந்த ஆட்சி மாறினாலும் எந்த ஆட்சி நடந்தாலும் ஷவுக்கு சங்கர் மாதிரி நபர்கள் மக்களுக்கு கண்டிப்பா தேவை. சொசைட்டில என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு புகார் கொடுக்கும். முதலமைச்சர் பயன்படுத்தி கொண்டிருக்கும் வாகனத்தின் எண் வந்து TN01BV 2345. இந்த கார் வந்து டிஃபெண்டர். இந்த காரோட விலை வந்து அந்த கார் 1.5 கோடி ரூபாய் கார். இந்த கார் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான கார். ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் துணிவு, வாரிசு ஆகிய படங்களை வெளியிடுகிறது. இந்த துணிவு, வாரிசு படங்களுக்கு சிறப்பு காட்சிகள் 7 சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி அளித்தது அரசின் உள்துறை. உள்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தமிழக முதலமைச்சர். தன் மகனின் திரைப்படத்துக்கு அல்லது ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தின் திரைப்படத்துக்கு 6 காட்சிகள் சிறப்பு காட்சிகள் வெளியிட காத்தால 1:30 மணிக்கு அனுமதி அளித்துவிட்டு அதற்கு லஞ்சமாக ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தின் காரை இவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில நான் புகார் கொடுத்துட்டு பிரஸ் மீட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வக்கீல்களை கன்சல்ட் பண்ணிருப்பாங்க. சார் அந்த கம்ப்ளைண்ட் கரெக்டான கம்ப்ளைண்ட் சார் சொன்ன உடனே அந்த வாகனம் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் அந்த வாகனத்தை உதயநிதி ஸ்டாலினுக்கு விற்கிறது. இப்ப நீ என்ன சொல்லுவ? பையன் அப்பாவுக்கு கொடுத்துருக்காரு, இப்ப பேசு என்று அவர்கள் அதை மாற்றி விட்டார். இந்த வீடியோ ரொம்ப பெருசா போகுது. ஸோ நம்ம சவுக்குக்கு தனி வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோல சேர்த்தலாம்னு பார்த்தேன், ஆனா எக்கச்சக்கமா போகுது கண்டென்ட். ஸோ நம்ம தனி வீடியோவை பார்த்துடலாம். அதை சாட்டையை வச்சு நம்ம வீடியோவை முடிச்சிடலாம். கனிமொழி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி திருச்செந்தூர்ல குடமுழுக்கு நடத்தும் சொல்லி சீமான் கோரிக்கை வச்சிருக்காரு. பத்திரிகையாளர் கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அதுக்கு தன்னை கவிஞராக, தமிழ் பற்றாளராக, கலைஞருடைய மகளாக, நடமாடும் பெண் கருணாநிதியாக தன்னை காட்டிக் கொள்கிறார் கனிமொழி அவர்கள் கருத்தை பத்திரிகையாளர் பதிவு பண்ணிருக்காங்க. அது என்ன பதிவு பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா அந்த காணொலியில போகலாம். எங்களுடைய உரிமை, எல்லா உரிமையும் போராடி தான் தரணுமா இல்லைங்க. தமிழ்ல நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது. தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும். இது யாருக்காவது புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல தயவு செய்து போடுங்க. தமிழில் குடமுழுக்கு நடத்தக்கூடாது என்று யாராலும் சொல்ல முடியாது. புரியல. இந்த இழுவ இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்ல, ஆம்பளை வருஷன், இது பொம்பளை வருஷன். கனிமொழி ஹாசனாக மாறி இருக்காங்க. கமலஹாசன் தமிழ்ல இருந்து கன்னடா லாங்குவேஜ் வந்ததுன்னு உண்மையை சொன்னப்ப ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் ஆச்சு. அந்த பிரச்சனை முடியிற சமயத்துல சாட்டை இப்படி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இதை நான் பொலிட்டிஷியன் தகவல் யூஸ் பண்ணாலும் எடுத்து வச்சிருந்தேன், இப்போ யூஸ் பண்ணிருக்கேன். சாட்டை கமலை பத்தின ஒரு உண்மையை சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னாரு நீங்களே பாருங்க. கேரளாவில் வந்து தக்லை படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு நடிகர் கமலஹாசன் போறாரு, திரிஷா எல்லாரும் போறாங்க. அங்க இந்த கேள்வி கேட்கறாங்க, நீங்க வந்து மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு. அவர் சொல்றாரு, மன்னிப்பு கேட்கீங்களான்னு சொன்னதுக்கு 5 நிமிஷம் பேசியிருக்காரு கமலஹாசன். கடைசி வரைக்கும் மன்னிப்பை பத்தி பேசவே இல்லை. ஒருவேளை மன்னிப்பு கேட்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கே 5 நிமிஷம் விளக்கம் கொடுத்துருக்காரு. அது கடைசி வரைக்கும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அவர் வேற மாதிரி பேசி விட்டாரு. மன்னிப்பே கமலஹாசன் கேட்டாலும் அவர் மன்னிப்பு தான் கேட்டாருன்னு புரியறதுக்கு கர்நாடகாரனுக்கு 15 வருஷம் ஆகும். யுகமே கடந்து முடிஞ்சிடும். அவர் அன்பேசிவம் படமே எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. மகாநதியை இப்பதான் வந்து டீகோட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. விரும்மாண்டியா உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அவர் 50 வருஷத்துக்கு அட்வான்ஸா போய்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டனா அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையான்னு உனக்கு புரியவே புரியாது. அப்படி ஒரு கொலை போட்டுட்டு ஒட்டுமொத்தமான கர்நாடகாரனும் மண்டையில பிச்சுக்கிட்டு திருவீங்க. அந்த அளவுக்கு பேசிட்டு போயிருவாப்ல. அதனாலதான் இங்க இருந்து அவர் பண்ணது 10,000 சொல்லி ராஜ்சபாக்கு அவர் அனுப்புறதுக்கு முக்கியமான காரணமே வடநாட்டுக்காரனை பூரா மண்டையை பிச்சுட்டு வாங்க ராஜா, போய் ஏதாவது குழப்பி விட்டு வாங்கன்னு அவர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதனால அவர்கிட்டலாம் நீங்க மன்னிப்பு கேட்டு எதிர்பார்க்காதீங்க. அது வராது, வந்தாலும் உங்களுக்கு புரியாது. போய் ஏதாவது குழப்பி விட்டு வாங்கன்னு அவர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அதனால அவர்கிட்டலாம் நீங்க மன்னிப்பு கேட்டு எதிர்பார்க்காதீங்க, வந்தாலும் உங்களுக்கு புரியாது. அடுத்த வீடியோ பழைய மெட்ராஸ் சென்டர்ல அவங்க பண்ண பொலிட்டிக்கல் காமெடிஸ்லாம் எதெல்லாம் ரியல் லைஃப்ல இருந்து எடுத்துக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, சவுக்கு சங்கருக்கு நம்ம தனி வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. கனிமொழி அவங்க பேசினது ஏதோ சொல்ல வராங்க, ஏதோ முருகன் கும்பாபிஷேகம், தமிழ் கடவுள் முருகன்னாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க, அது தமிழ் கடவுள்னு சொல்லுங்கிறாங்களா சொல்லக்கூடாதுங்கிறாங்களா
இல்ல அங்க கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிறாங்களா? எனக்கு சுத்தமா என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. இல்ல தமிழ்ல பேசணுன்றதுக்காகவே என்னமோ பேசுன அதான் மாதிரி அது இருக்கு. ஆனா ஒரு புரியல. ஒரு கோர்வையாவும் இல்ல. அது அந்த இதுவுமே என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு 2 வார்த்தையிலேயே சொல்றது ஓகே. இது ஒண்ணுமே புரியல. அவரு கமலஹாசன் பேசினா கூட ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருக்கும். அவர் ஏதாவது வாண்டானாதான் அவரு புரியக்கூடாதுன்னு தான் அவர் பேசுவாரு. இது இந்த மன்னிப்பு கேட்பீங்களான்னு கேட்டதுக்கு வேணினே தான் அவர் பேசினாரு. அவர் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் வேணினே இப்போ அவரு புரியாம தான் பேசுறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் புரியக்கூடாதுன்னு தான் பேசுவாரு எப்பவுமே. உண்மைதான். அவர் படமே வந்து இப்பதான் புரியுது. ஓ இதெல்லாம் அதெல்லாம் படத்துலலாம் கமலஹாசன் அடிச்சுக்க முடியாது. இப்பதான் புரியுது. உண்மையாவே கேட்டா ஒரு மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னா கூட அது லேட்டா தான் புரியும். புரியவே புரியாது. நம்மளுக்கு புரியறதுக்கே 10 வருஷம் ஆகும். அவங்களுக்கு புரிய அப்படியே 100 வருஷம் ஓடிடும். நல்லா இருந்துச்சு எல்லா வீடியோ. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்